ஃப்ரெண்ட் என் பையனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுல, அதனால் மாதாக்கு கும்பிட்டோம். அவங்களுக்கு புடவையும் மாலையும் போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதனால் அந்த புடவை மாலை போடுறதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. ஃபுல்லாக எனக்கு ஓணம் பண்டிகைனால உள்ளவே நுழைய முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. அது சரி சீக்கிரமாக ஏன்னா அங்கே நிற்கவே விட மாட்டேன்றாங்க. புடவை கட்டினோன்னே அவங்கள கும்பிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எடுக்க முடியல. இப்போ உள்ளே போகிறோம் பெரிய மாதாவை கும்பிட்றதுக்கு. மாதிரி அவங்கக்கிட்ட போய்ட்டு சரி என் பையனை நல்லபடியாக வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஒரு வேண்டுதலை போட்டு செம்ம க்ரௌடுங்க. இன்றைக்கி ஓணம் பண்டிகை, நிறைய கல்யாணம் இருக்குது. இன்றைக்கி மூர்த்த நாள் போல் இருக்குது. நிறைய கல்யாணம் வர வழி எல்லாம் அந்த பெரிய கோயில் இருக்குது. அங்கேயும் இங்கே உள்ளே வந்தால் இங்கேயும் நிறைய கல்யாணம் நடக்குது. ஃபுல்லாக கல்யாணம், நல்ல விசேஷமான நாள். நாங்கள் இன்றைக்கி எதிரே பார்க்கல. சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது பாருங்கள். ஆனால் பாதி பேர் உள்ளே இருக்கிறதோட நிறைய பேர் வெளியில் தான் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வேண்டுதலோட மொட்டை அடிச்சிருப்பாங்க. அப்படியே நேராக வந்தோம், பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் பாருங்கள், பீச்சில் நீ வெயில் சரியான வெயிலுங்க. அதனால் பீச்சை கூட்டம் அவ்வளோ இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் யோசிக்கிறாங்க போகிறதுக்கு பீச்சுக்கு. தண்ணிக்கு எங்கள் பையன் கூப்பிட்றான், வா போகலாம் 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 போகலான்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாரு. அவனுக்கு அந்த தண்ணியை பார்த்தோன்னே லாஸ்ட்டில் கொஞ்சம் இதில் ஒரு சம்பவம் நடக்கும், அதை சொல்கிறேன். நான் அது வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அவன் எனக்கு சுற்றுறான், கூட்டிகிட்டு போப்பான்னு அழுகுறான். அவர் பிடிச்சிக்கின்னு சுற்றுறாரு. ஒரு வழியாக அவங்க ட்ரெஸ் அப்போ அந்த பேண்ட்டு 2 பேரும் பேண்ட்டை மடிச்சிக்கிட்டு சரியான வெயிலுங்க, செம்ம கூட்டம். அதே நடுவில் அங்கே நிறைய பொம்மை அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தூக்கி போடுற 100 இது 50 ரூபான்னு சொல்லிட்டு 10 அது போட்டால் 2. அதுவும் வீடியோ எடுக்கலை, வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால வீடியோ எடுக்கலை. பாருங்கள், உட்காந்துக்கின்னு யோசிக்கிறாங்க. என் பையன் நிற்க முடியல. தண்ணிக்கு போயிடணும், இல்லைன்னா குழந்தையா இருக்கும் போதெல்லாம் தண்ணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க கற்றுவான். இப்போ அதை நல்லா இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டான். நான் பாருங்கள், இறங்கணுமா கீழே. அவங்க அப்பாவுக்கு இறக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பயமாக இருந்தாலும் ஆனால் கீழே இறக்கிடுவார். இறக்கியாக விட்டு அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே பழக்கம் பண்ணதாங்க பெரிய பையனாக அவனுக்கு எல்லாமே இதுவாக இருக்கும். இப்படியே தாங்க விளையாடி நின்றாங்க, நல்லா விளையாடி நின்றாங்க. நான் ஷேர்ஸில் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் இவங்க 2 பேரையும் சொல்லிவிட்டு நான் ஒரு நல்ல சாங்காக நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு செல்லு எடுத்து கையில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பையனை அங்கே விட்டுட்டு அவர் போய் அவன் இங்கே நிற்கிறான்னா அவர் போய் அந்த பையனோட முன்னாடி போய் நின்ட்டார். நின்னவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய ஆளை புள்ளை அப்படியே கீழே தள்ளி விட்டுச்சிங்க. தள்ளி விட்ட வேகத்தில் நான் பதறிட்டேன், எனக்கு ஒன்றுமே முடியல. அப்படியே அவனை அப்படியே கையோடு தூக்கணும், காதில் மூக்கில் தண்ணி போய் ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு, பயம் ஆகிடுச்சு. என்னாச்சு தெரியல கடவுளேன்ட்டு. ஓகே பாய். வீடியோ சின்ன பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.